18th செஞ்சுரியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு பல பில்லியன் டாலர் பிஸ்னஸாக மாறிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா, த ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். சினிமாவுக்கு மட்டும்தான் இது ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. சினிமா பார்க்க போது மட்டும்தான் நம்ம ஜாதி, மதம், நிறம், மொழி பாகுபாடு பார்க்காம அந்த சினிமாவை நம்ம கொண்டாடுவோம். சினிமாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் கொடுக்க முடியும், பேச முடியாத பொருளுக்கு பேச வைக்க முடியும். அந்த ஒரு ஸ்பெஷல் பவருமே நம்ம சினிமாவுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்குன்னா இப்போ நம்ம பார்த்து வியக்கிற சினிமாவுக்கும் ஒரு தொடக்கம் இருக்குல்ல, நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற ஃபிலிம் டெக் பார்த்தீங்கன்னா செலுலாய்ட் பிரின்சிபல் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி த ஓஜி, ஒரு அடிப்படை, ஒரு ஆணிவேறு இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. 1833ல் ஸ்டெரோஸ்கோப் அனிமேஷன் பிரின்சிபல் அடிப்படையாக கொண்டு ஜியோட்ரோப் டிவைஸை இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஜியோட்ரோப்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு இமேஜை பல விதமான ஆக்ஷனில் ஓட விட்டு ரிப்பீட் மோடில் காட்டுறது நமக்கு ஒரு வீடியோ ப்ரொஜெக்ஷன் ஆகும். இது வந்து ஒரு விதமான இலூஷன் டிவைஸ் கூட. 1834லேருந்து 1866 வரைக்கும் இந்த ஜியோட்ரோப் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதை தொடர்ந்து 1877ல் பிரான்ஸ் சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. இவர் தான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம். நம்ம பார்க்குற சினிமா இவரெல்லாம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்காது. அவர் பேர் பார்த்தீங்கன்னா த கிரேட் சார்லி எமிலி ரயாண்ட். அதுவும் இல்லாமல் ஒரு 6 வருஷம் இவரோட கடின உழைப்பால் தான் 1888ல் தியேட்டர் ஆப்டிக்ன்ற ஒரு டிவைஸை கொண்டு வராரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தியேட்டரில் பார்க்குற ஒரு ப்ரொஜெக்ஷன், லேசர் ப்ரொஜெக்ஷனுக்கு அடிப்படையானது இந்த தியேட்டர் ஆப்டிக் தான். இவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். 1981ல் தாமஸ் ஆல்வா எடிசன் கம்பெனி கிண்டோஸ்கோப்ன்ற ஒரு ப்ரோட்டோடைப்பை டெமோவை உருவாக்கி சக்ஸஸ் பண்ணி காட்டுறாங்க. இது வந்து ஒரு வீடியோவை குறிப்பிட்ட செகண்டுக்கு மட்டும் கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அந்த பொருளை வந்து உருவாக்கி வெளியிட்டதுக்கு அப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் ஆர்வமாகவும் இருந்தாங்க. அந்த கொஞ்சமாக ரெக்கார்ட் ஆகிற கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா 1902ல் ஒரு முதல் திரைப்படத்தை உருவாக்குறாங்க. அந்த மூவி நேம் தான் த ட்ரிப் டு த மூன். இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அதுக்கப்புறம் சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு மக்கள் இடத்துல அதிக வரவேற்க பெற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் 1909ல் பல ரிசர்ச்க்கு அப்புறம் ஒரு கலர் ஃபிலிம் ரிலீஸ் பண்றாங்க. அந்த மூவி நேம் பார்த்தீங்கன்னா த டெல்லி தர்பார். செகண்ட் வேர்ல்டு வார்ல மூவி இண்டஸ்ட்ரி பயங்கரமான ஒரு அடியை சந்திச்சு, பயங்கரமான ஒரு வீழ்ச்சிக்கு நேரம் போச்சு. செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை டேக் ஓவர் பண்றாங்க. அவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வளர்ச்சியை அசைக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. 1926 முன்னாடி வரைக்குமே வெறும் படங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்த மக்கள், வெறும் ஊமை படங்கள், இல்லைன்னா ஒரு படம் ஓடிட்டு இருக்கும் இடையில பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருந்தது மட்டும் பார்த்தீங்கன்னா 1927ல் த ஃபர்ஸ்ட் மூவி த ஜாஸ்ன்ற ஒரு மூவி ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டும் சேர்ந்து வந்துச்சு. கேரக்டருக்கு டைலாக்ஸ் கொடுக்கறது, பேக்ரவுண்டுக்கு மியூசிக் கொடுக்கறதுன்ட்டு இந்த ஃபிலிம்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. You like that, Mama? I'm glad of it. I'd rather please you than anybody I know of. இதுக்கப்புறம் தான் ஆடியோக்கு டேப் ரெக்கார்டு, கேசட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாம் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒரு கோல்டன் ஏஜ்னு ஒன்று இருக்குல்ல. சினிமாக்கான ஒரு கோல்டன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 1930 தான். எல்லாருக்கும் சினிமான்ற ஒரு விஷயம் புதுசாக இருந்ததுனால, அந்த காலகட்டத்தில் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேற எதுவும் இல்லாத ஒரு விஷயமா இருந்ததுனால சினிமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 1946ல் 31 மில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் படம் பார்க்கறதுக்கு வருவாங்க. மாதத்துக்கோ வருஷத்துக்கோ இல்லைங்க, ஒரு வாரத்துக்கு 31 மில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்கறதுக்காக பிரிட்டனுக்கு வராங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறி இப்போ நம்ம பார்க்குற பிரம்மாண்டமான திரைப்படங்களுக்கு இதுவும் ஒரு காரணம். சினிமா இந்த மாதிரி வளர்ந்து இன்னைக்கு ஒரு அடுத்த கட்ட நிலையில போய் நிற்கிது. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா த கிரேட் சார்லி எமிலி ரயாண்ட். இவர் இல்லைன்னா நம்மளால இன்னைக்கு சினிமாவே பார்த்துருக்க முடியாது. அதனால எல்லாரும் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். வீடியோக்கு ஒரு எண்டை போடுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை. முடிஞ்சு.